நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பயணம் எங்க போயிட்டுருக்கு அப்டின்னா, பிஐயிலேருந்து சிங்கப்பூர்ல பிஐ ஹைவேலேருந்து தாம்சன் ரோடு எடுத்து நியூட்டன் சர்க்கிள் வரைக்கும் போறோம். ஸோ போகும்போது அதோட வியூவ பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இந்த ஏரியால ட்ராவல் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஹாய் சொல்லும். கண்டிப்பா அந்த இடத்த நியூட்டன் சர்க்கிள்லாம் மோஸ்ட்லி வந்து எல்லாம் வந்திருப்பீங்க. ஸோ வந்திருந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன டாபிக் அப்டின்னா, வெளிநாட்டு வேலைக்கு வரணும்னா நமக்கு முக்கியமா என்ன தேவை? அப்டிங்கிறத பத்தி இந்த ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. இங்கே வேலை செய்கிறவங்க ஆமாம் இப்படி தான் அப்படின்னு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பார்ப்போம். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்துட்டு ஸ்கூல் போயிட்டுருப்பான். சரி அவனுக்கு படிப்பு வரல போல வரலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட மந்தையில் சுற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு, இல்லை வந்து ஏதோ ஒரு அவனால் முடிஞ்ச ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருப்பான். ஸோ அந்த டைமில் வந்து படிப்பை கைவிடும்போது குடும்பத்தோட சூழ்நிலை அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் வந்து மெச்சூரிட்டி ஆகும்போது குடும்ப சூழலை தெரியும். ஐயோ நம்ம அப்பா கஷ்டப்படுறாங்க, அம்மா கஷ்டப்படுறாங்க, நம்ம வீட்டில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, சரி நம்ம வெளிநாடு பக்கமே போயிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வெளிநாட்டு உடைய மோகங்கள் வந்து அதிகரிக்குது. ஸோ நம்ம வெளிநாடு வரதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம வரோம் அப்படின்னா நம்ம இழக்க போகிறது கணக்கில் சொல்லாத ஒரு விஷயங்கள். இதை தான் இழப்போம் அப்படின்னு கிடையாது. நம்ம வரும்போது வந்து ஒரு பார்த்துட்டு வர ஒரு மனிதர்களை வந்து திரும்ப நான் போய் மீட் பண்ண முடியுமான்னு தெரியாது. இது வந்து பார்த்தோன்னா நாம்ளே வந்துட்டு சரியான ஹெல்த்தோட திரும்ப ஆரோக்கியமாக போவோமான்னு தெரியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலைகள்ங்கிறது ரொம்ப கடுமையான வேலை. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் எந்த நாட்டுக்கு வேலைக்கு வந்தாலும், அந்த நாட்டில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எமர்ஜென்சிக்கு இல்லை அந்த கம்பெனியில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நம்ம எமர்ஜென்சிக்கு ஊருக்கு போக முடியுமா, வைக்க முடியுமா? இல்லை வந்தால் நம்ம காசு கட்டிட்டு வரோம் அப்படின்னா, அந்த காசு வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே 1000 கொஸ்டின்களை கேட்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 1000 கொஸ்டின் கேட்டு அதில் ஒரு ரிசல்ட்டு தான் நீங்கள் எடுத்து வந்துட்டு வெளிநாட்டுக்கு வரணும். ஏன்னா வந்து பார்த்தோன்னா, வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டோட்டலாக எந்த சப்போர்ட்டும் இருக்காது. மிஞ்சி மிஞ்சி போனால் இங்கே எவனோ கோவப்படுத்தினானா வீட்டில் சொல்லி ஃபோனில் அழ முடியும். இல்லை இங்கே காட்டின கோவத்தை வீட்டில் ஃபோனில் காட்டலாம். ஸோ அவ்வளோதானே தவிர, மற்றபடி இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு அண்ணன் வந்து சப்போர்ட் பண்ணும், அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, மாமா வந்து சப்போர்ட் பண்ணும், மச்சான் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற சப்போர்ட்டே இருக்காது. எல்லாமே நீங்கள் தான் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் மெச்சூரிட்டி ஆகிட்டீங்க, எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் தான் சால்வ் பண்ணி ஆகணும். அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட வெளிநாட்டு வேலைக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ராவல் பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். இங்கே எல்லாத்து கூட வந்து சகஜமாக பழகிட்டு சரி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க முடியும். ஏன் ஈவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டில் வந்து ரோடு ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கடுமையில வந்து அவங்க ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுதா? நம்ம போனோம்னா வீட்டில் வந்து நம்ம மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிரும். கஷ்டமா நஷ்டம் அதை பாருங்க இதுமாரி. எவ்வளோ வேலையா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வேலை பார்க்குற இடத்தையும் என்ன பண்ணா எல்லாத்தையும் பயந்துட்டு தான் வேலை பார்க்கணும். நாம தான் நல்லா வேலை பார்க்கணும், ஏன் பயப்படணும் அப்படி கேட்குறீங்களா? எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு குடுக்குறவங்க இருக்க தான் செய்வாங்க. தான் வாழ்றதுக்காக வந்து எவனோ வாழ்றான், சாவறான் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து இப்போ வந்து லாரியிலயோ இல்லை பஸ்ஸுலையோ எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சில கம்பெனிகள் அந்த ஓனரில் வீக் டேஸில் வருவாங்க. கொஞ்சம் அந்த இன்சார்ஜ் அக்கௌண்ட்டை பேசும்போது வைக்கும்போது உன்னை பற்றி எந்த டீட்டெயிலுமே முதலாளிக்கு தெரியாது. ஆனால் வந்து இவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படி இப்படின்னு இந்த ட்ராவல் டைமில் வந்து போட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவன் வந்து நீ நல்லா வேலை பார்த்தாலும் வச்சலாம். ஏன்னா வர முதலாளியோ இல்லை சூப்பர்வைசரோ வந்து பார்க்குறது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் உன்னை பார்ப்பான். ஸோ அந்த 10 நிமிஷத்தில் உன்னோட சுச்சுவேஷன் நல்லா வேலை பார்த்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த டைம் தண்ணி கிண்ணி குடிக்க போகிற மாதிரி இருக்கும். அந்த டைம் அவன் வந்து சேர்ந்துருவான். ஏன்னா நேரங்கள் வந்து அப்படி தான் விடும். ஸோ அப்படிங்கும்போது இவன் இப்படி தான் பண்ணுறான் போலக்கு, வேலை பார்க்குறதில்ல போலக்கு, அவன் சொன்னது கரெக்டு தான் போலன்னு சொல்லிட்டு உன்னை வந்து தப்பான ஒப்பீனியன் பார்த்துருவாங்க. அப்புறம் அதன் பிறகு எட்டனா சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு அனுப்பலான்னு யோசிப்பாங்க. நம்ம ஆளுங்களுக்கு எதிரி வந்து நம்ம ஆளுங்க தான். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வெளிநாட்டு வேலைக்கு வரணும். முக்கியமாக வந்து இந்த வீட்டில் வந்து அப்பாட்ட நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட வந்து அந்த வாய் அடிக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட வாய் அடிக்கிறது அப்படிலாம் வந்து இங்கே வாழ முடியாது. இல்லை ரோட்டில் போய் நின்றுட்டு தேவையில்லாமல் அடாவடி பண்ணுறது, அல்ட்ராசிட்டி பண்ணுறது அதெல்லாம் இங்கே பண்ணவே முடியாது. இங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, உன்னை வந்து கசக்கி துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி தான் காய போடுற நேரமாக தான் வந்து ரூமில் போய் கிடப்பேன். இதெல்லாம் தெரியாமல் காலைல எழுந்துச்சி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வெளிநாட்டு வேலைக்கு வரணும். இதுக்கு மேலே வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும். யார் எது சொன்னாலும் சரி ஓகே அப்படின்னு போகிற அளவுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இருந்தால் மட்டும்தான் வெளிநாடுகளில் வந்து சர்வே பண்ண முடியும். நீ வீட்டில் சட்டு புட்டுன்னு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு ரைட்டாக பேசினாலும் ராங்காக பேசினாலும் வீட்டில் உள்ளவங்க அனுசரித்து போவாங்க. நீ உங்கள் அப்பாட்ட வந்து நீ வந்து எதிர்த்து பேசும்போது நம்ம புள்ள ஓகே தெளிவாக எதிர்த்து பேசுகிறான் பொழைச்சிக்குவோம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எதிர்த்து பேசுனா சொல்லுவாங்க, திமிரில் பேசுகிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து முக்கியமாக வெளிநாட்டு வேலைக்கு வந்து சகிப்புத்தன்மை.
சகிப்புத்தன்மை ரொம்ப இருக்கணும். அதேமாரி வேலை பார்க்குற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கவனமாக வேலை பார்க்கணும். கவனம் தவறுனா கரணம் தப்புனா மரணங்கிற மாரி தான் இங்கே வெளிநாடுகள்ல வேலை. ஹை ரிஸ்க் வேலை தான் இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ரிஸ்க்கான வேலை இருக்குன்னா, உங்களால செய்ய முடியல அப்படின்னா, நீங்க செய்ய முடியல அப்படின்னு சொல்லி விட்டுறணும். அத விட்டு நான் ரிஸ்க் எடுக்கிறேன், நான் முதலாளிட்ட நல்ல பேர் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் செஞ்சு காட்டினா, அடுத்தடுத்து ரிஸ்க்கா குடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அவன் டெஸ்ட் பண்ணுவாய்ங்க உங்கள. ஸோ அப்படிங்கும்போது, இவங்க ஹை ரிஸ்க்கா இருந்தா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிறணும். நீங்க ஒரு நாள் பண்ணி காட்டினா, திரும்ப அடுத்தடுத்து அந்த டார்கெட்ட முடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது, நீங்க வந்துட்டு வெளிநாட்டு வேலைக்கு வரும்போது, ரொம்ப 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 அந்தந்த நாட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் துபாய் போறீங்கன்னா, துபாய் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். குவைத் போறீங்கன்னா, குவைத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். ஹல்ப் போவீங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரிக்கு இப்போ மலேசியா போறீங்கன்னா, மலேசியா பத்தி என்ன டீட்டெயில்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ சிங்கப்பூர் வரீங்கன்னா, இங்க என்ன வேலை எப்படி பார்க்கணும், வைக்கணும் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும். இங்க ரூல்ஸ் அந்தந்த நாட்டோட ரூல்ஸ் எப்படி மதிக்கணும், வைக்கணும் அப்படின்னு கரெக்ட்டா பார்த்துக்கணும். அப்போ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நீங்க வந்து கரெக்ட்டா இருக்க முடியும். இல்ல நம்ம ஊர்ல இருக்க மாரி ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பின்பற்றினா மட்டுமே தான் ஒரு நாட்டில வந்து நம்ம சர்வே பண்ண முடியும். ஸோ அப்படிங்கும்போது எவ்வளோ கஷ்டங்களா இருந்தாலும் இங்கே தாங்கிட்டு ஓடுறதுக்கு காரணம் வந்து மெச்சூரிட்டி ஆகிட்டு நம்ம போனால் நம்மளால் மீண்டெடுக்க முடியும், நாம தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே வெளிநாடுகளில் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஓட்டுன்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து யங்ஸ்டருங்க வந்து நம்ம வந்து வெளிநாட்டு வேலை ஏதாவது நல்லா அப்படி இப்படி ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு யோசிங்க, வேலைனாவே கஷ்டமாக தான் இருக்கும். நீ வந்து படிச்சுட்டு ஆஃபீஸ் லைனு சாஃப்ட்வேர் லைனு இந்தமாரி வந்தனா உனக்கு ஈஸி வேலை. இல்லை ஜென்ரல் ஒர்க்கராக வந்தால் நம்ம ஊரில் கூலி வேலை மாதிரி தான் எல்லா நாடுகளையும் கூலி வேலை தான். ஸோ அந்த கூலி வேலைகளையும் பார்த்தோன்னா உங்களை வந்து அந்த படித்த இடத்த வேலை பார்க்குறதோட நீட்டாக வேலை பார்த்துரலாம். ஏன்னா வந்து மெச்சூரிட்டி இருக்கும். ஸோ அதிகம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து கஷ்டப்படுற வேலை, மண் வெட்டுற வேலை, கல் வெட்டுற வேலை, பிரேக்கர் அடிக்கிற வேலை, கம்பி கட்டுற வேலையும் வந்து போட்டு கொடுக்குறவங்க அதிகமாக இருக்காங்க. நிம்மதி இல்லாமல் ஓடிடும். வாழ்க்கையில் வந்து நிம்மதிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைக்கும் கடன் ஒரு பிரச்சனைக்கும் இங்கே வந்து வேற இவனும் அதை போட்டு கொடுத்து என்னடா அப்படிங்கிற மாரி ஆயிரும். ஸோ அந்த வேலையை தக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப பயந்துட்டு தான் ஓடணும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் காசு கட்டிட்டு வந்து நீங்களே இவ்வளோ பயந்துட்டு ஓடணுமா வைக்கணுமா எல்லாம் யோசிச்சிங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். இங்கே வந்து முதல்ல வந்து வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் வந்து ரியாலிட்டி வந்து ஊரில் சொல்லுங்கள். இளைஞர்களை வந்து கெடுக்காதீங்க. இது அப்படி இப்படின்னு. அப்புறம் அவனுக்கு வந்து காசு வந்து சரி நான் அப்படி தானே இப்படி தான் நாம்பளும் போனால் பந்தாவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பல லட்சங்களை கட்டிட்டு வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து யங் ஜெனரேஷன் வந்து கெடுறதுக்கு காரணம் ஆல்ரெடி வந்தவங்க ஒருத்தவங்க வந்து அது கஷ்டம்னா அந்த பாதையை மாற்றி கொடுக்கணும். அப்போ தான் வந்து மாறும். அதை விட்டுட்டு யாருமே வந்து வெளிநாடு நம்மள தப்பாக எடுத்துருவாங்களோ, நான் அப்படி பண்ணுறேன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே அடிமட்டமாக வேலை பார்த்தாலும் நான் அப்படி இருக்கேன் இப்படின்னு சொல்லி ராஜா வாழ்க்கை வாழ்கிற மாதிரி பேசுறது. அப்புறம் வீட்டில் எல்லாமே ராஜா வாழ்க்கை தான் வாழ்கிறோம் போலக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. உங்களோட கஷ்டத்தை நீங்கள் வெளிப்படுத்தி சொன்னால் மட்டும்தான் வீட்டில் காசு பணம் சேமிப்பாங்க, உங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு நீ இல்லை நான் ஜாலியாக இருக்கேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தால் கெடா இன்னும் ஒரு 5 வருஷம் சேர்ந்து கெடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டான டயத்தில் போய் மேரேஜ் பண்ணிக்கோங்க. கரெக்டான டைமில் எல்லாம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு காலம் தாமதம் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக தான் ஆயிரும். முதல்ல வெளிநாட்டு வேலையை வந்து 100% சூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊரில் பிஸ்னஸ் பண்ணி வாழ்கிறதுக்கான வழியை பாருங்கள். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.